ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான மணி சேவிங் சேலஞ்சு தான் பார்க்க போகிறோம். 5 ரூபாயை எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. இது ஒரு 30 டேஸ் சேலஞ்சு. இதை ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ரொம்ப கம்மியாக சம்பாதிக்கிறவங்க எல்லோரும் இதை சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட பாக்கெட் மணியை வச்சு சேவ் பண்ணுற மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் இது. 6 மாதம் 1 வருஷம்லாம் சேவிங் சேலஞ்ச் போட்டோன்னா அந்தளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் பொறுமை பத்தாது. 30 டேஸ் சேலஞ்ச் அப்படிங்கிறத ஈஸியாக எடுத்துகிட்டு அவங்களால பண்ண முடியும். இந்த 1 மாதம் அவங்க கரெக்டாக அதை பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட் மந்த்து அதை பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்காக இந்த 30 நாள் சேலஞ்ச். நீங்கள் சேமிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே ஃபர்ஸ்ட் டே 5 ரூபாய் எடுத்து வைங்க. 2வது நாள் 10 ரூபாய் எடுத்து வைங்க. 3வது நாள் 15 ரூபாய். நீங்கள் அடுத்து 5 ரூபாய் அதிகப்படுத்தி சேர்க்கணும். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு நாளும் 5 ரூபாய் அதிகப்படுத்தி சேர்க்குறப்ப 30வது நாள் உங்களுக்கு 150 ரூபாய் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த 30 நாளில் ஆரம்ப நாட்களில் 5, 10 அப்படின்னு கம்மியான அமௌண்ட்டு தான் போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அது முடிய போகிறப்ப 150, 145, 140ன்ட்டு கொஞ்சம் அதிகமான அமௌண்ட் வரும். அப்போ கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்கில் வர அமௌண்ட்டில் அந்த 5 ரூபாய் போடுறோம்ல, அப்போ இருக்கிற அமௌண்ட்டில் கொஞ்சம் மிச்சப்படுத்தி வச்சுருந்தோன்னா இப்போ சேர்க்குறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு சிலர் இதை ஈஸியாக சேர்த்துருவீங்க. ஒரு சிலருக்கு அது 140, 150லாம் கஷ்டமாக இருக்கும் டெய்லி எடுத்து வைக்கிறது. ஆனாலும் கொஞ்சம் சிக்கனமாக நீங்கள் எடுத்து வச்சு சேர்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அந்த மாதத்தோட கடைசியில் உங்களால் ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட்டு எடுக்க முடியும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் நாள் 5 ரூபாய் எடுத்து வைக்கிறப்ப அந்த 5ங்கிற பாக்ஸை நீங்கள் டிக் பண்ணிடுங்க. நம்ம 5 ரூபாய் அதை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்த நாள் நீங்கள் 10 ரூபாய் எடுத்து வைக்கிறப்ப அந்த 10ன்னு இருக்க அந்த காலமை டிக் பண்ணி நாம் அதை முடிச்சிட்டோம் அப்படிங்கிறத காட்டுங்க. இந்த மாதிரி பண்ணுற விஷயங்களை உங்கள் வீட்டில் இருக்க கிட்ஸுங்க கிட்ட கொடுத்து பண்ண சொன்னீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவங்களும் சேர்ந்து எப்படி பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறத கற்றுப்பாங்க. இடையில உங்களுக்கு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸாக ஒரு 100 ரூபாய் இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது உங்கள் கையில், 110 ரூபாய் இல்லை எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னா நீங்கள் உடனே அந்த 110ங்கிற அந்த காலமை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு அதை ஃபினிஷ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத பார்த்துக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கையில் கிடைக்கிற அமௌண்ட்டை அந்தந்த காலமாக நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் எந்த அமௌண்ட் சேர்க்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் கடைக்கு போயிட்டு எடுத்துகிட்டு வர அந்த மீதி சில்லறையை கூட நாம் இதுக்காக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும் நமக்கு. அதனால் அந்த சில்லறையெல்லாம் எடுத்து கூட நாம் இந்த காலம் ஒரு காலம் டிக் பண்ணிடலாம்ல அப்படிங்கிறதுக்காகவே அந்த பணத்தை எதுவும் செலவு பண்ணாமல் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடுவோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறப்ப மட்டும்தான் உங்களால் ஒரு மாதத்தோட முடிவில் கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டை பார்க்க முடியும். எடுத்தோடனே கையில் திடீர்னு நம்மக்கிட்ட பெரிய அமௌண்ட் இருக்காது. அந்த மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக தான் இந்த மாதிரி சேவிங்ஸு. இந்த மாதிரி மாதம் ஃபுல்லாக சேர்த்து வச்ச பணம் உங்களுக்கு மொத்தமாக 2325 ரூபா கிடைக்கும். மாதம் இப்படி சேர்த்து நீங்கள் ஒரு கோல்டு சீட் போடலாம். அது மூலமாக வருஷத்தோட முடிவில் உங்களுக்கு ஒரு நகையாக கிடச்சிரும். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எந்த மாதிரி சேவிங்ஸில் வேணாலும் போடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.